ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றா இருக்க கற்றுக்கணும் சீரியலுடைய இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்திங்கன்னா, முருகனை என்ட்ரி ஆகிறது தான் காமிச்சிருப்பாங்க. அவங்களுடைய 3வது பையன் என்ட்ரி ஆகிற மாதிரி தான் காமிப்பாங்க. அவர் காயெல்லாம் வாங்கிட்டு வர்றது இருக்கும். அப்படியே எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இன்னமா முருகன் கடைக்கு போயிட்டு காய் வாங்கிட்டு வராது இருக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் கந்தசாமி கேட்பான். அவன் தான் காலையிலே போனால் வருவான், வர நேரம் தான் அப்படின்ற மாதிரி தான் லக்ஷ்மி சொல்லுவாங்க. வரும்போது பார்த்திங்கன்னா, ஒரு பாப்பா பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு போகுவா. அவளுக்கு பஸ்ஸு விட்டுட்ருப்பா, அதனால் நின்று ரோட்டில் அழுதுன்ட்ருப்பா. இவர் உடனே எங்கே போனோம், ஏன் பாப்பா அழுகுறா அப்படின்ற மாதிரி தான் இவர் கேட்பார். இந்த மாதிரி பஸ்ஸு இன்றைக்கி முன்னாடியே போயிடுச்சான்ப்பா, இன்றைக்கி எக்ஸாம் இருக்குது, எப்படி போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆட்டோக்கு போகிறதுக்கு அந்த அளவுக்கு என்கிட்ட கையில் காசு இல்லை அப்படின்ற மாதிரி தான் பொண்ணுடைய அப்பா சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பரவாயில்ல, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் முருகன் கூட்டிகிட்டு வருவார். நீ ஏதோ வேலையே போகிற, நான் வந்தால் சரிப்பட்டு வராதப்பா அப்படின்ற மாதிரி தான் பொண்ணுடைய அப்பா சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு நீட் எக்ஸாமுக்கு முன்னாடியே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொண்டு போய் விட்டுடுவார். அப்புறம் அந்த பொண்ணு சாப்பிடாத இருப்பா, அதனால் கேரட் ஒரு 2 கேரட் எடுத்து கொடுத்து விடுவாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இவர் வருவார்னு இவங்க அப்பா கந்தசாமி வெயிட் பண்ணிகிட்ருப்பார். ஒன்றும் வரவே மாட்டார். அடுத்தது பார்த்திங்கன்னா கணேசன் சொல்லிட்டு காமிப்பார். அவர் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் புரோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ரி ஆகுவார். அவர் ஆப்போசிட்டில் இருக்கிற கடை, ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் இல்லைங்களா, கந்தசாமி கூட ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி, அந்த ஃப்ரெண்டு தான் கணேசனாக வருவார். கணேசன் பார்த்திங்கன்னா கடையை பிடிச்சி கொடுத்துருப்பாரு. அதனால் இவன் கமிஷன் காசு வராதனால அவர் கடைக்கு நேராக போயிட்டு வாங்கிட்டு வருவார். உடனே கந்தசாமி பெரிய பையன் அப்பா நம்ம கடைக்கு வராத மாமா எங்கேயே போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லுவார். இருடா அவன் என்ன பண்ணுறான்றது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க பேசின்னு இருக்கும்போது, ஏம்மா கமிஷன் காசு கொடுத்து விடலையா அப்படின்ற மாதிரி, உங்கள் வீட்டுக்கார் எங்கே அப்படின்னு கேட்பார். இந்த கமிஷன் காசு கொண்டு வரத்துக்கு தான் பேங்க்குக்கு போயிருக்கிறார், வருவார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. காசும் வாங்கிட்டு பழம் பறிச்சுட்டு போவார். காசு கொண்டாந்து கொடுத்துட்டு போக சொல்லு, நான் 2 பழம் மட்டும் பறிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் ₹420 சொல்லிட்டு பணம் கொடுக்குறவர் பின்னாடி எண்ணிக்கிட்டு இருப்பார். உடனே இந்தாங்க அண்ணா உங்கள் கமிஷன் காசுன்னு சொல்லிட்டு காசை கொடுத்துருவார். என்னப்பா ₹400 கம்மியாகுதுன்னு, நீங்கள் ஒவ்வொரு வாட்டி வரும்போதெல்லாம் 2 பழம் எடுத்துன்னு போனீங்களே, அந்த பழத்துக்கெல்லாம் கணக்கு பண்ணி தான் உங்களுக்கு காசு கம்மி பண்ணி கொடுத்துட்டேன் நான், பயங்கரமான ஆள் தான் பண்ணி அப்படின்ற மாதிரி தான் சொல்லிவிட்டு அங்கே போவார். எதுக்கே உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி தான் கந்தசாமி சொல்லுவான். அதுக்கப்புறம் வாங்க மாமா அப்படின்ற மாதிரி தான் இவர் கந்தசாமியோடைய ஃபஸ்ட்டு பையன் கூப்பிடுவார். அதுக்கப்புறம் எல்லோரும் உள்ளார போயிட்டு, ஏன்டா இவ்வளோ நேரம் அப்படின்ற மாதிரி தான் முருகன் வருவார், உள்ளே என்ட்ரி ஆகுவார். ஏன்டா காலையில் போனேன், இப்போ தான் வாங்கிட்டு வருவியா, சாப்பாடே கொடுக்க போகுதுடா, உன்னம்மா நீ காய் வாங்கிட்டு வர நீ அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இவர்கிட்ட பேசினா இவர் எப்படியும் ஆதி காலத்துலேருந்து இப்போ வரல நான் எப்படி கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டு இவர் எதுவுமே பதில் பேசாத நேராக லக்ஷ்மிக்கிட்ட தான் உள்ளார போவாங்க. ஏன்டா முருகா எவ்வளோ நேரம் வாங்கிட்டு வரேன்ட்டு போனால் இப்போல்லாம் லேட்டாக வர, அவரும் பதில் கேட்டுருக்கிறாரு, நீ எதுவுமே சொல்லாத வரைய எப்படிடா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஏமா நான் போகிற இடத்துல கொஞ்சம் முன்ன பண்ண ஆக தான் செய்யும் அப்படின்னு, ஏன்டா கேரட் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தூக்கி பார்க்கும்போதே சொல்லிவிடுவாங்க. நீ பயங்கரமான ஆள் தாம்மா, இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு அந்த பொண்ணுக்கு தாம்மா நான் கேரட் எடுத்து கொடுத்துட்டு வந்தேன், ஏன்டா எங்கே போனாலும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன்னு ஏதாவது பிரச்சனையை இழுத்துட்டு வராதடா நீ அப்படின்ற மாதிரி தான் லக்ஷ்மி சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் வராதம்மா, வேலை பாருமா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அடுத்தது முருகனுக்கு ஜோடியாக இருக்கிற இந்திராவை தான் காமிப்பாங்க. இந்திரா ஒரு ஹாஸ்டலில் ரவுடிங்கெலாம் அட்டகாசம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை தடுக்கிறதுக்காக இவங்க போலீஸ் கெட்டப்பில் வருவாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்களும் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் ஒரு தம்பி தங்கச்சியை படிக்க வச்சுக்கிட்டு அவங்கள காப்பாற்றுற மாதிரி தான் ஒரு கேரக்டரை கொண்டு வராங்க. அவங்க ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க. பார்ட் டைமாக என்னென்ன சின்ன சின்ன வேலை கிடைக்குதோ அது எல்லாமே செய்கிற கேரக்டர் இந்திராவது. அவங்க அந்த ஷூட்டிங்க்கு பார்த்திங்கன்னா போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இன்ஸ்பெக்டர் மாதிரி தான் வருவாங்க. இவங்க கால் பண்ணதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே வழி இவங்களுக்கு கால் பண்ணால் தான் ஆகுன்ற மாதிரி ரொம்ப பில்டப் கொடுத்து கடைசியில் இந்திராவுக்கு தான் கால் பண்ணுவாங்க. அவங்க அடித்து போட்டு வெளியில் அந்த ரவுடிங்கெலாம் ஓடிடுற மாதிரி காமிப்பாங்க. பரவாயில்லடி, கரெக்ட் நேரத்தில் அந்த ரவுடிங்களை விரட்டி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உன்னை கட்டிக்கு போகிற உன் மாப்பிள்ளை உன் மாமனார் மாமியார்லாம் ரொம்ப பாவண்டி அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, ஏய் முதல்ல நான் படிக்கணும், என் தம்பி தங்கச்சில நல்லா காப்பாற்றணும், அதுக்கப்புறம் தாண்டி கல்யாணம், அதுக்கு முன்னாடி கல்யாணத்தை பற்றிலாம் நான் யோசிக்கவே மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்திரா வந்து சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்க சரஸ்வதி தான் காமிப்பாங்க. சரஸ்வதி வந்து ஸ்டார்டிங்லேருந்து இந்த கடையில் வேலை செய்கிறவங்களாம் வந்து அவங்கள வந்து பெரிய பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க தான் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க லக்ஷ்மிக்கு. அவங்க வர கஸ்டமர் வந்து சாப்பாடு நேரத்தில் வந்து இட்லி எதனா கொடுத்து விடுங்க, ரொம்ப மயக்கமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அடுத்தது வந்து இவங்க சட்னி இல்லையே, வெறும் இட்லி மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி லக்ஷ்மி சொல்லுவாங்க. உடனே வந்து சரஸ்வதி சட்னி எல்லாம் இருக்குது, வாங்க வந்து உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இட்லி ரெடி பண்ணிவிட்டு சட்னி கொண்டு போய் ஊற்றுறதுக்கு, ஏமா தண்ணி கழுவின பாத்திரத்தை கழுவின தண்ணியாக இது சட்னின்னு இவ்வளோ தண்ணியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பார். உடனே என்ன தண்ணியாக இருக்குது, நம்ம கடை சட்னி திக்காக தானே இருக்கும், இவங்க என்ன தண்ணியை கொண்டு வந்து ஊற்றுறேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கந்தசாமி தான் எழுந்து வந்து பார்ப்பார். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, எம்ப சட்னி இல்லைன்னா சட்னி இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே, எதுக்கு இப்படி கொண்டு வந்து விடுறீங்க, ஒரு நிமிஷம் இருங்க நான் போய் செஞ்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் போய் சட்னி ரெடி பண்ணி கொண்டு வந்து அந்த கஸ்டமருக்கு கொடுத்து விடுவாங்க. சட்னி நல்லா இருக்குது, இட்லி நல்லா இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்ற மாதிரி, ரொம்ப பிபி அதிகமாகிடுச்சு அதனால் மயக்கமாக இருக்கிறதுனால தான் வந்தேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த கஸ்டமர் சொல்லுவார். அதுக்கு என்ன பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் சாப்பிட்டுட்டு கிளம்புவாங்க. உடனே சரஸ்வதி தான் கேட்பாங்க, எல்லாத்துலேயுமே கஞ்சத்தனமாக இருக்கிற நீங்கள் ஒரு ஆளுக்காக இவ்வளோ சட்னி தேவையா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. ஒரு ஆளுக்கு சட்னின்றது இல்லைம்மா, நம்ம கடை தேடி வந்தவங்கள வந்து வயிறு பசியாக போட்டு அனுப்பக்கூடாது, வந்தவங்களுக்கு வந்து வயிறார மனசார சாப்பாடு போட்டு அனுப்பணும், அதுதான் வந்து நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி தான் வந்து செஞ்சு அவங்களுக்கு கொடுத்து விடுவாங்க. உடனே சரஸ்வதி, என்னால் உங்களை புரிஞ்சிக்கவே முடியல மாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லிட்டு கிளம்புவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்க கடையில் கஸ்டமர் வந்து சாப்பாடு ஏதோ சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஹோட்டல்லையுமே வந்து இலையெல்லாம் எடுக்க சொல்கிறாங்க. உங்கள் ஹோட்டலில் மட்டும் ஏன் நாங்களே சாப்பிட்ட நாங்களே இலையை எடுக்கணும், இந்த ஹோட்டலில் இதுதான் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் தான் உங்கள் இலையை தூக்கி போட்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் என்ன சொல்லுவார்னா, எதை சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டியே கந்தசாமி பேசின்னு இருக்கிறானே அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, ஆரம்பத்தில் கந்தசாமி வந்து எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தார், அவங்க லக்ஷ்மி போட்டுட்டு வந்த நகையை வச்சு தான் இன்றைக்கி தள்ளு வண்டியில் இருக்கிறவன் இன்றைக்கி ஹோட்டல் வச்சு நடத்துகிறான், அந்த மெதப்பில் அந்த திமிரில் தான் பேசின்னு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசின்னு இருக்கும்போது முருகன் வந்து இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு வர ரெண்டாவது பையன் எல்லாத்தையும் கேட்டுட்டு, யார் எங்கள் அப்பா பற்றி நீ தப்பாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அடிக்க போயிடுவாரா. அடித்து பிரச்சனை ஆகிட்டு சாப்பாடெல்லாம் கீழே கொட்டி பயங்கர பிரச்சனையாகும். ஏன்டா அவர் கஸ்டமர்னால் 1008 பேர் 1008 பேசிட்டு தான் போவான், அவனுக்கு நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணன்றது தெரியுமா, பேசுகிறவன் 1008 பேசிட்டு போவான், நீ வந்து அமைதியாக இருந்துட்டு போ, 7:30 இழுத்துட்டு வராதான் நான் உனக்கு எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கிறேன், யார் என்ன பேசினாலும் அமைதியாக உன் வேலையை பார்த்துன்னு போயிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது இல்லையா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு, இல்லைப்பா அவன் உங்களை தப்பாக பேசினா பேசிட்டேன், நான் அந்த மாதிரி இல்லை, அவன் சொன்னால் நான் தப்பாகிடுவேண்ணா அப்படின்ற மாதிரி தான் வந்து கந்தசாமி வந்து திட்டிட்டு முருகனை வந்து அடிச்சுட்டு போயிடுவார். உடனே அங்கேருந்து கோச்சிட்டு முருகன் வந்து கிளம்பிடுவார். உடனே நிரேஷா தான், எதுக்குங்க நம்ம பையனை போட்டு அடிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இவன் அமைதியாக இருந்தானா இவ்வளோ சாப்பாடு வேஸ்ட் ஆகிருக்காதா, எங்கள் சாப்பாடு வேஸ்ட் ஆகிறதா முக்கியம், பையனை போட்டு அடிச்சிட்டிங்களே 4 பேர் எதுக்குல அப்படின்ற மாதிரி தான் வந்து லக்ஷ்மி வந்து கேட்பாங்க. உடனே வந்து பையனை அடிச்சேன்னு கவலைப்படுறே, அவன் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் ஒரு 7:30 இழுத்துட்டு வரான், அவன் சாப்பிட்றவன் 1008 பேசிட்டு தான் போவான், சாப்பிட்டுட்டு அவன் பேசிட்டு போகிறான், நம்ம என்ன அப்படியே இருக்கிறோம், அவனுக்கு தெரியுமா நம்ம எப்படி இருந்தோம் எப்படி வாழ்ந்தோன்றது, அதுக்காக நம்ம போயிட்டு அவனை அடிக்க வர கஸ்டமர்லாம் அப்படி அடித்தா யார் நம்ம ஹோட்டலுக்கு சாப்பிட வருவாங்க, இது தேவையில்லாத வேலை தானே அப்படின்ற மாதிரி தான் வந்து மறுபடியும் லக்ஷ்மியை வந்து கந்தசாமி திட்டுவார். எப்படின்னா போங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து முருகனை சமாதானப்படுத்துறதுக்கு இவங்க லக்ஷ்மி போகிற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.